हरे हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலை வணக்கங்கள். அஹ் பகவத்கீதையினுடைய 6வது அத்தியாயம் தியான யோகம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். கிருஷ்ணர் வந்து நம்ம போன இது வரைக்கும் பார்த்ததுல வந்து 2வது பகுதியை பற்றி பார்த்தோம். அதில் வந்து கிருஷ்ணர் வந்து முதல்ல வந்து ரொம்ப விரிவாக வந்து சொல்வார் அஷ்டாங்க யோகனுடைய பயிற்சி நிலைகள். ஸோ முதல்ல வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து முதல்ல வந்து கிருஷ்ணர் வந்து முதல்ல வந்து 2 விதமான அஷ்டாங்க யோகிகள் பற்றி சொல்றாரு. முதல்ல வந்து அவர் வந்து யோக ஆருருக்ஷ சொல்றாரு, அப்புறம் யோக ருத்த சூழ்நிலை சொல்றாரு. யோக ஆருருக்ஷ நிலைங்கிறது வந்து அஷ்டாங்க யோகத்தினுடைய தொடக்க நிலை, அந்த முதல் 5 நிலை. அதற்குள்ள அப்புறம் வந்து அதனுடைய பூரண நிலை, அந்த யோக ருத்த நிலைங்கிறது. அதில் வந்து அஷ்டாங்க யோகம், தியான யோகம், அஷ்டாங்க யோகத்தில் வந்து மனதினுடைய பங்கு வந்து மிகப்பெரியது. மனதினுடைய பங்கு மிகப்பெரியது. கிருஷ்ணன் வந்து மனதுதானுடைய நண்பனாகவும் இருக்கலாம், மனதானுடைய எதிரியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறார். எப்போ வந்து நம்மளுடைய மனது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ அப்பொழுது வந்து நம்ம மனது நம்மளுடைய நண்பன். எப்பொழுது நமக்கு கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கின்றதோ அப்போது அதே நம்மளுடைய எதிரியுமாகின்றது அப்படிங்கிறார். அந்த ஆம், அந்த யோக ருத்த நிலையை அடைந்தவர் வந்து எப்படி வந்து அவருடைய பார்வை எப்படி இருக்கின்றது, வந்து இன்ப துன்பம், குளிர் வெப்பம், மானம் அவமானம், கூழாங்கற்கள் கற்கள், தங்கம், உம், இந்த பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாரையும் வந்து எப்படி சமநிலையில் பார்க்கின்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது சொல்லிட்டு அடுத்த 10வது ஸ்லோகத்திலிருந்து 32வது ஸ்லோகம் வரைக்கும் 23 ஸ்லோகங்கள். 23 ஸ்லோகங்கள் வந்து கிருஷ்ணர் வந்து அஹ், ரொம்ப விரிவாக வந்து எப்படி வந்து அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செய்வது, அஷ்டாங்க யோகத்தை எப்படி பயிற்சி செய்வது அப்படின்னு சொன்னார். எப்படி வந்து மனம், நம்மளுடைய உடல் மற்றும் புலன்கள், அதை வந்து கட்டுப்படுத்தி நம்ம வந்து ஆத்மாவினிடம் மனதை செலுத்த வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பரமாத்மாவின் தியானத்தை செலுத்த வேண்டும். எப்படி ஒரு தனிமையான இடத்துல இருக்க வேண்டும், எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கக்கூடாது, தனிமையான இடத்துல இருக்க வேண்டும். ஆஹ் அப்புறம் வந்து த- புலன்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னாரு. அப்புறம் வந்து எப்படி அமர்வது, அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஆசனம், அந்த ஆசனம் வந்து ரொம்பவும் உயரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தாழ்வாகவும் இருக்கக்கூடாது. முதல்ல வந்து மான் தோல் போர்த்தி அதற்கு மேலே ஒரு மெல்லிய துணி போர்த்து அதன் மேல் அமர்ந்து அந்த குஷா குஷா புல் போட்டு அதுக்கு மேலே அமர்ந்து அதுக்கப்புறம் வந்து மூக்கினுடைய நுனியை வந்து உற்று நோக்க வேண்டும் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து என்ன மாதிரி நம்ம வந்து உணவு வகையான உணவு வகை எப்படிகள் இருக்கணும் அப்படின்னா, நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதிகமாக உறங்கக்கூடாது. அப்புறம் வந்து நம்மளுடைய அந்த கேளிக்கைகள் மற்றும் நம்மளுடைய ஆஹ், பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படின்னார். அதுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து அந்த தொடக்க நிலையை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த யோக ருத்த நிலையில வந்து எப்படி வந்து மனதை பற்றி தான் முக்கியமாக கிருஷ்ணன் வந்து பொதுவாக சொன்னார். அந்த பௌதிக ஆசைகளில் தூய்மை அடைவது, எப்படி வந்து அந்த மாதிரி இருக்கிறவர் வந்து தண்ணில் இன்பம் காண்கின்றார், தண்ணீர் எல்லையற்ற இன்பத்தை காண்கின்றார். தண்ணீர் இன்பம் காண்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ரொம்ப விரிவு. தண்ணீர் இன்பம் காண்பது அப்படின்னா வந்து தான் ஆத்மா அப்படிங்கிறது வந்து தெரியும் போது வந்து அந்த பரமாத்மாவினுடன் தன்னுடன் இருக்கின்றார். அந்த பரமாத்மாவினுடன் கவனத்தை செலுத்துவதன் மூலம் அதனுடைய உறவை புரிந்து கொள்வதன் மூலம் எப்படி தன்னிலை இன்பத்தை காண்பது, வேறு வெளிப்புற இன்பம் தேவைப்படாது அப்படிங்கிறத பார்த்தோம். So, அந்த மாதிரி இருக்க ஒரு யோகி வந்து எப்படி வந்து ஒரு ம், ரொம்ப வந்து ஒரு புத்திசாலித்தனத்தை உபயோகித்து மனதை வெற்றி கொண்டு ம், படிப்படியாக மனதை கட்டுப்படுத்தி மனதை வந்து திரும்ப திரும்ப மீண்டும் வந்து அதனை வந்து ஒருமுகப்படுத்தலுக்கு கொண்டு சென்று அலைபாயும் மனதை வந்து எப்படி ஒருமுகப்படுத்துவது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து விரிவாக பார்த்தோம். ஸோ அந்த கிருஷ்ணன் வந்து என்ன முக்கியமாக வந்து மனதை கட்டுப்பாடை பற்றி சொல்கிறாரு. அந்த மனதை வந்து எங்கெங்கெல்லாம் சஞ்சரிக்கின்றதோ அதை வந்து மறுபடியும் இழுத்து வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னாரு. அப்புறம் வந்து அந்த உண்மையான யோகி வந்து எல்லா உயிரினங்களிலும் வந்து என்னை காண்கிறான் மற்றும்
எண்ணில் எல்லா உயிர்களையும் காண்கிறான் அப்படின்னாரு. நம்ம போன வாரம் அதை வந்து ரொம்ப விரிவாக பார்த்தோம். ஒரு உண்மையான யோகி எல்லா உயிரினங்களிலும் என்னை காண்கின்றான் மற்றும் எண்ணில் எல்லா உயிரினங்களையும் காண்கின்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை பற்றி என்னன்னா, கிருஷ்ணன் வந்து எல்லாருடைய உயிர் எல்லா ஆத்மாவிலையும் எல்லாருடைய உயிரினங்களிலும் கிருஷ்ணன் வந்து பரமாத்மாவாக வீற்றிருக்கின்றார். மனிதராக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, தாவரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன புழு பூச்சியாக இருந்தாலும் சரி, மற்றும் அணுக்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து கிருஷ்ணன் சொல்றாரு, நான் பரமாத்மாவை வீற்றிருக்கின்றேன் அப்படிங்கிறார். அப்புறம் வந்து என்ன பண்றாரு, எனக்குள்ள தான் எல்லாரும் இருக்காங்கன்னு அதுவும் சொன்னார். ஏன்னா வந்து நமக்கு வந்து 3 விதமான விஷ்ணுக்கள் பார்த்தோம். மகாவிஷ்ணு, கர்ப்போதக்ஷாய விஷ்ணு மற்றும் க்ஷீரோதக்ஷாய விஷ்ணு. நம்மளுடைய இந்த 14 லோகங்கள், மகாவிஷ்ணு வந்து சுவாசிக்கும் போது வந்து எண்ணற்ற லோகங்கள் வருகின்றன. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகர், கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள். அவர் வந்து மூச்சு விடும்போது வந்து அதுலேருந்து உடல்லேருந்து வெளிவருகின்றது. எப்படி வந்து ஒரு கடுகு வரும்போது அந்த அவருடைய வேர்வை துவாரங்களிலிருந்து வெளிவருகின்றது. அந்த அப்புறம் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் வந்து அந்த கர்ப்போதக்ஷாய விஷ்ணு சென்றவுடன் அவர் அதுக்கப்புறம் தான் அந்த பிரபஞ்சம் வந்து உயிர் பெறுகின்றது. அந்த பிரபஞ்சம் வந்து உயிர் பெறுகின்றது. ஏன்னா நம்ம அந்த பிரபஞ்சத்தினுடைய பரமாத்மா வந்து கர்ப்போதக்ஷாய விஷ்ணு. அப்புறம் அவருடைய நாவி கமலத்திலேருந்து ஒரு தண்டு, தாமரை தண்டு மாதிரி வளர்கின்றது. அந்த தாமரை தண்டுக்குள்ளே தான் வந்து அந்த 14 லோகங்கள் அதுவும் இருக்கின்றது. அதற்கு மேலே தான் வந்து ஆஹ், பிரம்மா தோன்றுகின்றார். அப்புறம் வந்து பிரம்மா வந்து மற்ற உயிரினங்களை வந்து படைக்கின்றார். அப்புறம் மற்ற உயிரினங்கள் படைத்தவுடன் அந்த உயிரினங்களுக்குள்ள வந்து மறுபடியும் வந்து விஷ்ணு வந்து பரமாத்மாவா க்ஷீரோதக்ஷாய விஷ்ணுவாக வந்து செல்கின்றார். அப்புறமேட்டு தான் அந்த உயிர் வந்து உயிர் பெறுகின்றது. அந்த உயிர் வாழி. ஸோ இந்த மாதிரி பார்த்தா வந்து எல்லாமே பார்த்தா வந்து கிருஷ்ணனுக்குள்ள தான் இருக்கு. எந்த விதத்தில் பார்த்தாலும் சரி, கிருஷ்ணனுடைய சக்தி தான் நம்ம. ஏன்னா வந்து நம்ம கிருஷ்ணனுடைய 2 சக்தி இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று வந்து அவருடைய உயர்ந்த சக்தி, அது ஆன்மீக சக்தி. மற்றொன்று வந்து அவருடைய தாழ்ந்த சக்தி, அது வந்து பௌதிக சக்தி. இந்த உடல் நம்ம பார்த்தா கூட வந்து அந்த பௌதிக சக்தினால தான் ஆனது. நீர், நிலம், நெருப்பு, வாயு மற்றும் ஆகாயம். அதனால ஆனது அந்த உடல். ஸோ அதுவும் கிருஷ்ணனுடைய சக்தி தான், அதுவும் கிருஷ்ணன் சக்தி தான். அது மாதிரி எந்த விதத்தில் பார்த்தாலும் வந்து கிருஷ்ணனால் படைக்கப்பட்ட பொருட்கள் தான், கிருஷ்ணனுக்குள்ள தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 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 உண்மையான யோகி, அந்த உண்மையான யோகி அவர் தான் எங்கேயும் பார்க்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். குழந்தை அந்த மாதிரி இருக்கிறவர் வந்து எல்லா இடங்களிலும் என்னை காண்கின்றார். அப்படி இருக்கிறவர் வந்து ஒரு பொழுதும் என்னை மறப்பதில்லை அப்படிங்கிறார். எப்போதும் என்னை மறப்பதில்லை அப்படின்னு. அவருடைய கண்கள், அந்த அந்த பிரம்ம சமித்தையில் வந்து அந்த ஸ்லோகம் பார்த்தோம். பிரம்ம சமித்தையில் வந்து அந்த ஸ்லோகத்தில் பார்த்தப்ப அஹ், பிரேமாஞ்சனச்சுரித பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதேஷ்ய விலோகயந்தி எம் ஷியாமசுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பச்சாமி. எப்படி வந்து நம்ம வந்து ஒரு லென்ஸ், ஒரு பச்சை கலர் லென்ஸ், சிவப்பு கலர் லென்ஸ் போடும்போது அந்த எல்லாமே பச்சை கலராக சிவப்பு கலராக தெரியுதோ, அது மாதிரி வந்து தூய பக்தர்கள் வந்து அந்த கிருஷ்ணர்ங்கிற லென்ஸ் போட்டிருக்காங்க. அதனால வந்து அந்த அந்த கிருஷ்ணருங்கிற லென்ஸ் போட்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அவங்க வந்து கிருஷ்ணரை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. இதை பார்த்தா வந்து ஒரு நதியை பார்த்தா யமுனை நதியெல்லாம் கிருஷ்ணர் வந்து அவருடைய லீலைகள் பண்ணாரு. ஒரு மரத்தை பார்த்தா அந்த கோவர்தன மலை தான் கிருஷ்ணர் தூக்குனாரு. இதில் எதை பார்த்தாலும் வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணர் கிருஷ்ணன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து எல்லாமே வந்து கிருஷ்ணரும் அவரால் சார்ந்தப்பட்டது தான், சார்ந்தப்பட்டது தான். அதனால வந்து அந்த நித்தியமான ஷியாமசுந்தர் அந்த ரூபத்தில் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரம்ம சமயத்தில் சொல்லியிருக்காரு. பிரம்மா சொல்றாரு. அஹ் அவர் வந்து அப்புறமாட்டி கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அந்த அந்த யோகி, அந்த அந்த பரமாத்மாவின் தொண்டில் ஈடுபடுற அந்த யோகி வந்து பரமாத்மாவும் நானும் ஒன்றுதான் அப்படிங்கிறத வந்து அவர் தெரிஞ்சுக்கிறார் அப்படிங்கிறார். பரமாத்மாவும் நானும் ஒன்றுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறார். முதல்ல வந்து அவருக்கு பிரம்ம சம்ஸ்பர்ஷம் பற்றி சொல்றாரு, பிரம்மனை பற்றி தெரியறதை பற்றி சொல்றாரு. அடுத்து வந்து பரமாத்மாவை பற்றி செய்யறத சொல்றாரு. அப்புறம் மூன்றாவது வந்து பகவான் நிலை. அந்த பகவானும் அந்த பரமாத்மாவும் பகவானும் ஒன்றுதான், நான் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்புறம் வந்து எல்லா சூழ்நிலைகளிலும் எண்ணில் லயிக்கின்றான் அப்படிங்கிறார். எண்ணில் நிலைக்கின்றான் அப்படிங்கிறார். அது பகவானில் நிலைக்கின்றான் அப்படிங்கிறார். பகவான் தான் வந்து உயர்ந்த நிலை அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகம் மூலமா சொல்றாரு. அப்புறம் கடைசி வந்து சொல்றாரு, ஆம், எல்லா உயிரினங்களுடைய துக்கங்களையும் தன்னுடைய துக்கமாக காண்கின்றார் அப்படின்னார். எல்லாருடைய சுக துக்கங்கள், எல்லாரும் சுகத்தை வந்து தன்னுடைய சுகமா காண்பது வந்து எளிது. எல்லாருடைய சுக துக்கங்கள் அப்படிங்கிறார். அதே மாதிரி வந்து நம்மளுடைய நண்பர்கள், பகைவர்கள் எல்லாருடைய சுக துக்கங்களையும் தன்னுடைய சுக துக்கங்களுடன் ஒப்பிட்டு காண்பவன். ம், அதான் நம்ம வந்து சிம்பத்தி எம்பத்தின்னு பார்த்தோம். அதாவது வந்து இப்ப அந்த பாரப அஹ் இப்படி வந்து எம்பத்தினா நம்ம தானே அதில் அதை அனுபவிக்கிற மாதிரி நினைக்கிறது. சிம்பத்தினா அதை அனுதாபப்படுறது. அனுதாபப்படுறது மட்டும் பண்ணல, இவர் வந்து தானே அதை அனுபவிக்கிறது மாதிரி அவர் நினைச்சுக்கிறாரு அப்படிங்கிறார் அப்படிங்கிறாங்க.
ஸோ அந்த மாதிரி இருக்கவர் தான் பரமயோகி. பரமயோகி அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணர் வந்து முடிச்சார். 23 ஸ்லோகங்கள் தொடர்ந்து கிருஷ்ணர் பேசிட்டே இருந்தார். 23 ஸ்லோகங்கள் கிருஷ்ணன் சொன்ன உடனே அர்ஜுனன் வந்து பொறுமையா கேட்டுட்டு இருக்காரு. அர்ஜுனன் வந்து மறுபடியும் மறுபடியும் கேட்டே இருக்காரு. வந்து அர்ஜுனன் வந்து பொறுமையா கேட்டு, எப்படி வந்து மனதில் வந்து எப்படி வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது, பெரிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து நண்பரை இது பண்றது, எப்படி வந்து அந்த ஒரு பூர்வ நிலை அடைகின்றது, எல்லாத்தையும் கேட்டார். கேட்டுட்டு வந்து அர்ஜுனனுக்கு வந்து ஒரு சந்தேகம் விளைகின்றது. ஒரு கேள்வி வருகின்றது. கேள்வி வருகின்றது. என்ன கேள்வி அப்படின்னா வந்து, மனதை வந்து கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்துவது வந்து நம்ம பண்ணிடலாம். மனதை கட்டுப்படுத்துறது வந்து கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கட்டுப்படுத்துறதுனா கட்டுப்படுத்திடலாமே தவிர, எப்படி வந்து மனதை வந்து ம் இடையூறாது தொடர்ந்து கட்டுப்படுத்துவது? இடையூறாது தொடர்ந்து கட்டுப்படுத்துறது. நமக்கெல்லாம் வந்து அ மனக்கட்டுப்பாடுங்கிறது வந்து சரி 1 மணி நேரம், 2 மணி நேரம், மேபி 1 நாள், 2 நாள் அந்த மாரி வேணா நம்ம மனச கட்டு பண்ணிட்டு ஒண்ணும் பண்ணாம இருக்கலாமே தவிர, தொடர்ந்து எப்படி மனச பற்றுறது? ஏன்னா மனது வந்து நிலையற்றது. நிலையற்றது. ஸோ அர்ஜுனன் வந்து அடுத்து வந்து இந்த 10 இதனுடைய இந்த கிருஷ்ணன் இந்த 23 ஸ்லோகங்கள சொன்னோனே, எப்படி நடைமுறையில எப்படி கொண்டு வர முடியும்? அப்படிங்கிறத பத்தி கேட்க போறாரு. ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த 3வது பகுதி. 33வது ஸ்லோகத்திலிருந்து 36வது ஸ்லோகம் வரைக்கும். 33வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய! ஓம் நமோ பகவதே வாசுதேவாய! ஓம் நமோ பகவதே வாசுதேவாய! अर्जुन उवाच योऽयं योगस्त्वया प्रोक्तः साम्येन मधुसूदन एतस्यागं न पश्यामि சஞ்சலத்வாத் ஸ்திதம் ஸ்திராம். அர்ஜுனன் கூறினான், மதுசூதனரே, மனம் நிலையற்றதும் அமைதியற்றதுமானதால் நீங்களும் இப்போது கூறிய யோக முறையானது நடைமுறைக்கு ஒத்து வராததாகவும் தாங்க முடியாததாகவும் தோன்றுகின்றது. தாங்க முடியாமல் தோன்றுகின்றது. இங்க அர்ஜுனரே வந்து என்ன சொல்றாரு? கிருஷ்ணா, நீங்க வந்து இவ்வளவு நேரம் சொன்னது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத மாரி இருக்கே கிருஷ்ணா. ம். நடைமுறைக்கு ஒத்து வராத மாரி இருக்கே. நீங்க இவ்வளவு நேரம் பேசினது. ம். ஏன் அப்டின்னா வந்து ம் ம் மனது மனது வந்து ஒரு நிலையற்றது. மனது வந்து நிலையற்றது. நிலையற்றது, அமைதியற்றது. நிலையற்றது, அமைதியற்றதுனால வந்து நீங்க சொன்னது வந்து இப்போது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராததாகவும், தாங்க முடியாததாகவும் தோன்றுகிறது கிருஷ்ணா அப்படிங்கிறார். ஏன்னா வந்து சஞ்சலத்வாஸ்திதம். சஞ்சலம்ங்கிறது வந்து அந்த மனம் வந்து சஞ்சலம். சஞ்சலம் சொல்லுவோம்ல, சஞ்சலம் இருக்கும். ஸ்திரமா இருக்காது. ஸ்திரமா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அர்ஜுனன்ட்ட வந்து உடைய தகுதி அர்ஜுனுடைய தகுதி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய தகுதி மாரி கிடையாது. நம்மளுடைய தகுதி மாரி கிடையாது. அ அ அர்ஜுனன் வந்து தன்னுடைய மனது மற்றும் புலன் கட்டுப்பாடு வந்து எல்லையற்றது. அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அந்த அ துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியனுடைய மிகச்சிறந்த சீடன் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு வந்து அந்த வில்வித்தை பயிற்சியில வந்து அர்ஜுனுடைய அந்த 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 ஃபோக்கஸ், அந்த கான்சன்ட்ரேஷன் அது வந்து யாருக்குமே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு மனக்கட்டுப்பாடு இருந்தது அர்ஜுனன். அந்த ஒரு போட்டி வச்சப்போ வந்து அந்த பறவையினுடைய கண்ணில் அம்பு எய்ய வேண்டும் அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து பார்த்துட்டு பாண்டவர்கள், கௌரவர்கள்லாம் பார்த்துட்டு எனக்கு மரம் தெரியுது, எனக்கு அது தெரியுது, பறவையும் தெரியுது அப்படின்னாங்க. உடனே அர்ஜுனன் ஒருவன் தான் வந்து எனக்கு வந்து பறவையினுடைய கண் மட்டும் தான் தெரிகிறது அப்படின்னான். அந்த அளவுக்கு அர்ஜுனுடைய அம் அந்த ஃபோக்கஸ் இருந்தது. அதே மாரி வந்து இந்த இரவு நேரம். இரவு நேரத்திலயும் வந்து அர்ஜுனனுக்கு வந்து பயிற்சி செய்ய முடியாது. ஒரு நேரம் இரவு நேரம் வந்து கரண்ட் போயிருந்தப்ப வந்து அந்த ஒளி இல்லாதப்ப வந்து விளக்கு இல்லாதப்ப வந்து அர்ஜுனால சாப்பிட முடிஞ்சது. உடனே அர்ஜுனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. நம்ம வந்து விளக்கு இல்லாம சாப்பிட முடியும்னா, விளக்கு இல்லாம அம்பும் எய்ய முடியுமே அப்படின்னு சொல்லி வந்து அந்த ராத்திரி நடு திசையில கூட அர்ஜுனன் வந்து வில் பயிற்சி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து அர்ஜுனுடைய புலன்கள் கட்டுப்பாடும், மனதினுடைய கட்டுப்பாடும் இருந்தது. அதெல்லாம் விட வந்து அர்ஜுனன் வந்து ஒரு முறை வந்து சொர்க்கலோகம் அர்ஜுனனுக்கு வந்து அந்த சொந்த உடல்லே வந்து சொர்க்கலோகத்துக்கு செல்லக்கூடிய அளவுக்கு தகுதி இருந்தது. ம், ம், ம். அந்த அளவுக்கு தகுதி இருந்தது. எந்த ஒரு சேட்டலைட்டோ, வந்து ஒரு ராக்கெட்டோ எதுவுமே தேவையில்ல. அர்ஜுனனுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு தகுதி இருந்தது. அந்த மாரி சொற்கலோகம் ஒரு முறை சென்றபோது வந்து ஊர்வஷி.
ஊர்வசி வந்து அர்ஜுனன் மீது அ ஆசைப்பட்டு அர்ஜுனனை அணுகுகின்றார். பொதுவா வந்து இந்த மாரி அப்சராக்கள் வந்து தேவகன்னிகைகள். தேவகன்னிகைல வந்து மற்றவர்கள்லாம் தேவகன்னிகைகள் மேல் ஆசைப்படுவார்கள். இப்போ வந்து அர்ஜுனனே அர்ஜுனன் மீது ஊர்வசி ஆசை கொள்கிறார். ஊர்வசி ஆசை கொண்டு அர்ஜுனனை அணுகுகிறார். அப்போது வந்து அர்ஜுனன் என்ன சொல்கின்றார் வந்து, "அர்ஜுன் தாயே வந்து நீங்க வந்து எனக்கு தாய் போன்றவள். நீங்களும் ஒன்று தான். எனக்கு குந்தி குந்தி தாயும் ஒன்று தான்" அப்படிங்கிறார். ம். ஏன் அப்படின்னா வந்து அர்ஜுனனுடைய அந்த பூர்வீகம். அந்த பூர்வீகத்தினுடைய பார்க்கும்போது அவருடைய குலத்தில் வந்து தோன்றியவர் வந்து அ புரூரவன்னு சொல்லி ஒரு மன்னர். புரூரவன் ஒரு மன்னர். அந்த மன்னர் வந்து ஊர்வசி மீது ஆசை கொண்டு அந்த ஊர்வசியை வந்து மணந்தார். அவர் வந்து அந்த 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 குரு 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 டைனஸ்டி குரு குரு குலத்தில வந்து தோன்றியவர். அதனால வந்து அர்ஜுனன் வந்து ஊர்வசிய பார்த்தவுடன், "நீங்க எனக்கு தாய் போன்றவர்" அப்படின்ட்டார். உடனே தான் ஊர்வசிக்கு கோபம் வந்து அர்ஜுனை வந்து அ சபித்தார். "நீ திருநங்கையாக இருப்பாய்ன்னு" சொல்லி சபித்தது வந்து அதான் அதான் காரணம். அந்த அளவுக்கு அர்ஜுனுடைய மனக்கட்டுப்பாடு இருந்தது. அர்ஜுனனுக்கு வந்து சிவபெருமானுடைய ஆசி இருந்தது. சிவபெருமானுடன் போரிட்டு, சிவபெருமான் வந்து ஒரு முறை வந்து அர்ஜுனனும் சிவபெருமானும் காட்டுல இருப்பாங்க. காட்டுல வந்து சிவபெருமான் வந்து ஒரு வேடன் வேஷம் தரித்திருப்பார். வேடன் வேஷம் தரித்துக் கொண்டு இருக்கும்போது காட்டுல ஒரு பன்றி இருக்கும். அத வந்து அ அம்பு எய்து கொள்ளும்போது வந்து அர்ஜுனனும் எய்வான், சிவபெருமானும் எய்வான். அந்த வேடன். உடனே 2 பேரும் அம்பு எய்தவுடன் நான் தான் ஃபர்ஸ்ட் செஞ்சேன், நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் ஒரு போட்டி ஏற்படும். சரி நம்ம வந்து சண்டை போட்டு வந்து யார் வந்து நம்ம வந்து ஜெயிக்கிறோமோ அவங்க வந்து அ வென்றதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து 2 பேரும் வந்து சண்டை போடுவாங்க. அப்போ வந்து அர்ஜுனன் வந்து சிவபெருமானுக்கு நிகராக சண்டை போடுவார். சிவபெருமான் வந்து அவருடைய சக்தியில் வந்து மகிழ்ச்சியுற்று அவருக்கு வந்து அந்த பசுபத ஆயுதம் குடுப்பார். அதே மாரி ம் அவருக்கு வந்து இந்திரன் ஆயுதம் குடுப்பார், குபேரன் ஆயுதம் குடுப்பார். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, பலவிதமான அந்த தேவர்கள் வந்து அர்ஜுனனுடைய மனக்கட்டுப்பாட்டு மற்றும் புலன் கட்டுப்பாட்டில் மகிழ்ந்து அந்த ஒரு ஆயுதம் குடுப்பார். ஸோ அந்த மாரி உள்ள ஒரு ஒரு அர்ஜுனர். ம். அர்ஜுனர். அவர் வந்து என்ன சொல்றாரு, "இது வந்து என்னால வந்து பண்ண முடியாது கிருஷ்ணா" அப்படிங்கிறார். "பண்ண முடியாது கிருஷ்ணா" அப்படிங்கிறார். அர்ஜுனனுக்கு வந்து தோன்றியது வந்து கிட்டத்தட்ட அ அந்த துவாபர யுகம். துவாபர யுகம் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அர்ஜுனனுக்கு அந்த இடத்துல வந்து எவ்வளவோ வசதிகள் இருந்தன. எவ்வளவோ அ அந்த வழிநடத்துறதுக்கு ஆளுங்க இருந்தாங்க. கிருஷ்ணரே அங்க இருந்தாரு. கிருஷ்ணருடைய நண்பன். இவ்வளவு தகுதி பெற்ற அர்ஜுனன் சொல்றாரு, "இது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது தெரியுதே கிருஷ்ணா. நடைமுறைக்கு ஒத்து வர மாட்டேங்குதே" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதுதான் அர்ஜுனுடைய நிலை அப்படின்னா வந்து, நம் நம்மளுடைய நிலை என்ன? நம்மளுடைய நிலை என்ன? இந்த கலியுகத்துல. இந்த கலியுகத்துல வந்து நம்மளால வந்து ஒரு ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் நம்மளுடைய ஃபோன விட்டு நம்மளால இருக்க முடியல. ஃபோன விட்டு இருக்க முடியல. இந்த நிலைமையில வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இந்த வீட்ட விட்டு வெளிய போய் ஒரு காட்டுலயோ, ஒரு மலையிலயோ, ஒரு ஒரு தனி இடத்துக்கு போயி, நம்ம வந்து இந்த அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செய்வது. பயிற்சி செய்வதுங்கிறது வந்து இயலாத காரியம். இயலாத காரியம். அப்புறம் நம்ம சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு பாகவதம்ல. பாகவதம்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. கலியுகம். கலியுகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கலியுகத்தில வந்து ஆயுள் குன்றியது. நம்மளுடைய ஆயுள் வந்து குன்றிய காலம். அத நம்ம வந்து கழிக்கிறதே வந்து கஷ்டமா இருக்கு. அதே ஒரு பெரிய போராட்டம். நமக்கு ஒருத்தங்களுக்கு இன்னைக்கு உள்ள ஆயுள். இன்னைக்கு அப்புறம் வந்து என்ன இருக்கும்? நமக்கு வந்து அந்த மதம், உண்மை, தூய்மை, பொறுமை, தயவு மற்றும் கருணை, நம்மளுடைய நம்முடைய அந்த ஞாபக சக்தி, நம்மளுடைய அ உடல் சக்தி எல்லாமே நாளுக்கு நாள் குறைஞ்சுட்டே வரும். நாளுக்கு நாள் குறைஞ்சுட்டே வரும் கலியுகத்தில. அப்படின்னு வந்து சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஆயுட்காலம் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போகுது ஒவ்வொருத்தங்களுக்கும். கடைசி வந்து என்ன சொல்லுது, கலியுகத்தினுடைய இதில வந்து முற்றிய பெறும்போது வந்து 50 வருடங்கள். 50 வருடங்கள் வாழ்ந்தாலே வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. முற்ற. அதுதான் பாகவதம்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாரி வந்து நமக்கு வந்து அ எப்படி நம்ம பண்ண முடியும்? அதுவும் வந்து ஒரு நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு நாம ஜெபம் பண்ணுவோம். நாம ஜெபம் பண்ணும்போதே வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நாம ஜெபம் பண்ணும்போதே அவ்வளோ கஷ்டமா இருக்கும்போது வந்து எப்படி வந்து நம்ம வந்து காட்டுக்கு போய் இந்த மாரி பண்றது? காட்டு போய் பண்றது. இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு அசாத்தியமான விஷயம். அசாத்தியமான விஷயம். ஒரு சில மனிதர்களுக்கு வேணா இது வந்து பொருந்தலாம். ஒரு சில மனிதர்கள், ஒரு சில குறிப்பிட்ட அஷ்டாங்க யோகம் பயிற்சி பண்றது வந்து ரொம்ப ஒரு அசாத்தியமான ஒரு சிலருக்கு.
ஆனா வந்து சாதாரண மனிதனுக்கு வந்து இது வந்து முடியாதது. இது வந்து முடியாதது. சும்மா வந்து அந்த யோக பயிற்சி வந்து அம் இத அதனுடைய இறுதி குறிக்கோள பற்றி சொல்றதே இல்ல. அ யமம், நியமம் அந்த மாரி எத பத்தியுமே சொல்றதில்ல. அ அதெல்லாம் வந்து நம்ம வந்து தேர்ச்சி பெற்று அந்த இறுதி நிலையை அடைவது வந்து இந்த யோக பயிற்சியில வந்து இன்னைக்கு உள்ள அஷ்டாங்க யோக பயிற்சிங்கிறது வந்து ஒரு அ உடற்பயிற்சி மாரி தான் வந்து பார்க்கப்படுகின்றதே தவிர, மனதை கட்டுப்படுத்தி நம் மனதில் இருக்கும் பரமாத்மாவை வந்து தியானிப்பத வந்து பார்ப்பதே இல்லை. அந்த மாரி தான் வந்து இன்னைக்கு உள்ள வந்து உண்மையான யோக பயிற்சி வந்து அஷ்டாங்க யோக பயிற்சி வந்து அசாத்தியமானது. அதனால தான் வந்து அர்ஜுனன் வந்து இந்த கேள்வியை எழுப்புகின்றான். இது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராததாக இருக்கின்றதே கிருஷ்ணா அப்படிங்கிறார். ஏன் ஒத்து வரல அப்படிங்கிறதுக்கு வந்து கிருஷ்ணா வந்து அர்ஜுன் வந்து அடுத்த காரணம் சொல்றார். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோர் இவ சு துஷ்கரம். கிருஷ்ணா, மனம் அமைதியற்றதும் மனம் அமைதியற்றதும் குழப்பம் நிறைந்ததும் அடங்காததும் சக்தி மிகுந்ததும் ஆயிற்றே. 4 விஷயங்கள் சார். மனம் வந்து அமைதியற்றது, குழப்பம் நிறைந்தது, அடங்காதது மற்றும் சக்தி மிகுந்தது. வீசும் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது கடினமாக எனக்கு தோன்றுகின்றது. ம். வீசும் காற்றை கூட அடக்கிடலாம் கிருஷ்ணா. ஆனா மனதை அடக்க முடியாது கஷ்டம் அப்படிங்கிறார். ம். அர்ஜுனுடைய பலம் அது. அர்ஜுனன் வந்து வீசும் காற்றையே அடக்கிடுவாராம். அப்ப நம்மளுடைய பலம் என்னன்னு நமக்கு தெரியும். அத வந்து எளிதா அடக்கிடலாம் கிருஷ்ணா. ஆனா வந்து நம்ம வந்து ம் மனதை அடக்கிறது வந்து கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாரு. நான் வந்து சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா. மனம் வந்து கிளர்ச்சி அடைவது. மனத வந்து சஞ்சலம் சஞ்சலம் சொல்லுவாங்க. சஞ்சலப்படுவது. பிரமாதி, பலவத், திருடம் அப்படிங்க. பிரமாதிங்கிறது வந்து கிளர்ச்சி. கிளர்ச்சி வருவது. குழப்பம் நிறைந்தது. ம். பலவத் பலமானது, மனம் பலமானது. திருடம் அடங்காதது. அடங்காதது. அ மனம் வந்து சஞ்சலம் அடைவது, அமைதியற்றது, கிளர்ச்சி அடைவது, குழப்பம் நிறைந்தது, பலமானது மற்றும் அடங்காதது. அதுதான் வந்து அப்படிப்பட்ட மனதை வந்து கட்டுப்படுத்துவது வந்து மிகவும் கடினம். மிகவும் கடினம். மிகவும் கடினம். தஸ்யாகம் நிக்கிரகம மன்யே வாயோர் இவ துஷ்கரம். வாயோர் அந்த காற்று. காற்றை வந்து அடக்குவது வந்து விட மனதை அடக்குவது கடினமானது அப்படிங்கிறார். என்னால வந்து இந்த மனதை வந்து கட்டுப்படுத்த முடியாது கிருஷ்ணா. நான் வந்து காற்றை கூட கட்டுப்படுத்திருக்கலாம் போல. ஆனா இந்த மனதை கட்டுப்படுத்துவது வந்து இயலாத காரியமாக இருக்கின்றது. ஏன்னா மனம் வந்து ஒரு குரங்கு. அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். கிருஷ்ணர் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னது, நமக்கு வந்து அ நமக்கு வந்து எதிர் சக்தி. எதிர் சக்தியிலயும் வந்து சமாளிக்க வேண்டியிருக்கு. எதிர் சக்தியிலயும் சமாளிக்க வேண்டியிருக்கு. இப்ப வந்து நமக்கு வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, போன அத்தியாயத்திலலாம் சொன்னாரு. ஒரு பரம யோகி. பரம யோகி வந்து என்ன சொல்றாரு, எல்லாருடைய சுகதுக்கங்களையும் தன்னுடைய சுகதுக்கமாக பாவிக்கின்றான் அப்படின்னாரு. நமக்கு வந்து நண்பர்களுடைய சுகதுக்கத்தை நம்முடைய சுகதுக்கமா பாவிப்பது வந்து சற்று எளிமையானது. ஆனா வந்து எதிரியினுடைய மன சுகதுக்கத்தை நம்மளுடைய சுகதுக்கமா பார்க்கின்றது வந்து நம்மால யாராலும் இயன்ற காரியமா? யாரால இயன்ற காரியமா? அதான் அர்ஜுனன் சொல்றான். என்னால வந்து யுதிஷ்டரையும், துரியோதனையும் எப்படி கிருஷ்ணா உன்னால பார்க்க முடியும்? யுதிஷ்டரனை வந்து என்னுடைய சகோதரர். என்னுடைய சகோதரர். அவர் மேல் நான் அன்பு அவருடைய சுகதுக்கங்களை என்னுடைய சுகதுக்கமா பார்ப்பது வந்து என்னால் இயன்றது. ஆனால் நீங்க சொல்றது வந்து துரியோதனுடைய சுகதுக்கங்களே என்னுடைய சுகதுக்கமா பார்க்கணும் அப்படிங்கிறீங்களே! துரியோதனன் வந்து என்னுடைய எதிரி. அதை எப்படி நான் பார்ப்பது? ம். அதை எப்படி நான் பார்ப்பது? அப்படின்னு. அதே மாரி வந்து நமக்கு வந்து இந்த துரோணாச்சாரியார் துரோணாச்சாரியாருக்கும் துருபதர் 2 பேரும் வந்து குருகுலத்தில வந்து ஒன்றாக கல்வி கல்வி கற்றனர். 2 பேருமே ஒன்றாக கல்வி கற்றனர். அப்படி கல்வி கற்றுட்டு இருக்கும்போது வந்து துருபதா வந்து ஒரு ராஜகுலத்தை சேர்ந்தவர். துரோணாச்சாரியார் வந்து பிராமண குலத்தை சேர்ந்தவர். உடனே துருபதா வந்து சொல்றாரு, "நண்பனே நீ வந்து அ என்னுடைய ராஜ்யத்தில உனக்கு வந்து நான் பாதி தருகின்றேன். அது என்னுடைய சத்தியம்." அப்படிங்கிறார். உடனே சரி அப்படின்ட்டு வந்து அப்புறம் வந்து ஆனா துரோணாச்சாரியார் வந்து உடனே வந்து என்னோட ராஜ்யத்தில குடு அப்படின்னு சொல்லி கேட்கல. ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவரும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருடைய மகனுக்கு வந்து உணவு அளிக்க கூட வசதி இல்லாம துரோணாச்சாரியார் ரொம்ப கஷ்டப்படுறாரு.
உடனே என்ன பண்றாரு, இது வந்து அந்த கௌரவர்கள், பாண்டவர்களுக்கு குருவாகுவதற்கு முன்னால். உடனே வந்து சரி வந்து இந்த மாரி துருபதா வந்து தனக்கு ஒரு சத்தியம் பண்ணி குடுத்தானே, வரம் குடுத்தானே அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஞாபகத்தை கொண்டு வந்து தன்னுடைய நண்பனை வந்து பார்ப்பதற்கு வந்து செல்கின்றார். அப்ப வந்து அ த த அந்த துருபதா வந்து அந்த பதவியினுடைய மமதை. மமதையில வந்து இது எப்படி வந்து ஒரு அரசரும், ஒரு பிராமணனும் நன்றாக இருக்க முடியும்? நான் என்றோ ஒரு சிறு வயதில் சொன்னதை நம்பி, இப்போ இப்படி வந்திருக்கியே! அப்படின்னு சொல்லி வந்து எள்ளி நகையாடுவார். அது மட்டும் இல்ல, சரி நீ வந்து நீ பிராமணர்னால வந்து உனக்கு ஒரு ஏதோ பசி தீர்க்கிறதற்கு சில செல்வங்கள் கொடுக்கிறேன். அதை வேணால் பெற்றுக்கொண்டு செல். அதை விட்டுட்டு என்னுடைய ராஜ்யத்தில் பாதி கேட்கின்றாயே! இது எந்த விதத்தில் நியாயமானது? அப்படின்னு சொல்லி வந்து திரௌபதா மன்னர் வந்து சொல்லிறார். அப்போது வந்து துரோணாச்சாரியர் வந்து துரோணாச்சாரியார் போன்றவர்களை வந்து அவரை வந்து ஒரு எதிரியாக பாவிக்கத் தொடங்குகின்றார். அதற்கு முன் நண்பனாக இருந்தார். இப்போ வந்து எதிரியாக பாவிக்கத் தொடங்குகின்றார். தக்க தருணம் வரும்போது வந்து பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் போர் பயிற்சியில் தேர்ச்சி அடைந்தவுடன் என்ன சொல்றாரு, மொத வந்து நீங்க வந்து அவரை வந்து பிடித்துக் கொண்டு வாருங்கள். அதான் வந்து முதல் ஆணியம். அவங்க பயிற்சி முடிச்சவுடனே குருதட்சணை என்ன வேணும் அப்டின்னா வந்து, "துருப்பத வந்து பிடித்துக் கொண்டு வாருங்கள்" அப்டிங்கிறார். கௌரவர்கள் செல்கிறார்கள். கௌரவர்கள் வந்து தோல்வி அடைகின்றார்கள். திரும்ப வந்துடுறாங்க. அப்புறம் வந்து பாண்டவர்கள் செல்கின்றார்கள். பாண்டவர்கள் வந்து அர்ஜுனன் மட்டுமே சென்று வெற்றி கொண்டு திரும்ப கொண்டு வருகிறார். ஸோ அப்போ வந்து அவர் வந்து கேட்கிறது, "இப்போ வந்து உன்னுடைய ராஜ்யம் வந்து என்னுடையது. நான் வந்து உன்னுடைய வந்து வெற்றி கொண்டு விட்டேன். என்னுடைய சிஷ்யர்கள் முன்னே வெற்றி கொண்டு விட்டார்கள். உன்னுடைய ராஜ்யம் வந்து என்னுடையது. நீ வேணா உன்னுடைய சபதத்தை வந்து நிறைவேற்றாமல் இருக்கின்றான். நான் நிறைவேற்றப் போகின்றேன். அந்த ராஜ்யத்தில வந்து பாதி உனக்கு குடுத்துர்றேன்." அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லுவார். ஆனாலும் அப்போ வந்து திருப்பதன் வந்து தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறான், எல்லாம் கேட்கிறான். இருந்தாலும் வந்து அந்த மனதில வந்து அந்த பகைமை. பகைமை வந்து நீங்கவில்லை. பகைமை நீங்கவில்லை. அதுதான் வந்து திருப்பதனுடைய மகன். துருபதனுடைய மகன் வந்து குருக்ஷேத்திர போரின்போது துரோணாச்சாரியை கொல்கின்றான். அதுதான் வந்து நடக்குது. ம், ம். நண்பர்களுக்குள்ள வந்து எல்லாரையும் வந்து ஒருமுகப்படுத்தி பார்ப்பது வந்து எளிதானது. பகைவர்கள் எப்படி பார்ப்பது? துரோணாச்சாரியால பார்க்க முடியல, துருபதாவ பார்க்க முடியல. நான் எப்படி யுதிஷ்டிரையும் வந்து துரோ ம் ம் துரியோதனனையும் ஒண்ணா பார்க்கிறது? அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து நினைக்கின்றான். அர்ஜுனன் நினைக்கின்றான். ம். அதே மாரி வந்து மனம். மனம் வந்து எப்படி வந்து கட்டுப்பாட்டுக்கு வராம இருக்கிறது? மனம் வந்து எப்படி இருக்குன்னா வந்து, புத்தியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். மனம் வந்து புத்தியின் கட்டுப்பாட்டில இருக்க வேண்டும். ஆனா மனம் வந்து என்ன செய்றது? புத்தியையும் வெல்லும் அளவுக்கு அடங்காததும் பலமானதும் அப்படிங்க. அடங்காததும் பலமானதும் இருக்கு. புத்தியை வென்று வென்று விடுகிறது அப்படின்னு சொல்லி. நான் வந்து நமக்கு இந்த கதோபனிஷத் வந்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வந்து அந்த ரதத்தினுடைய உதாரணம். நம்ம பலமுறை பார்த்தது தான். உடல் வந்து ரதத்தை போன்றது. இந்த 5 குதிரைகள் வந்து நம்மளுடைய 5 புலன்கள். அந்த கயிறு அந்த அந்த குதிரைகளை கட்டுப்படுத்தக்கூடிய கயிறு வந்து மனது. அந்த சாரதி வந்து புத்தி. அதில் பயணிக்கக்கூடிய பயணி வந்து ஆத்மா. இதுதான் வந்து இந்த கதோபனிஷத்ல கொடுக்கப்பட்ட உதாரணம். இது எப்படி இருக்குன்னா வந்து நம்ம வந்து நம்மளுடைய புத்தி வந்து அந்த மனதை அந்த கடிவாளத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் அந்த குதிரைகளை வந்து நேர்வழியில் செலுத்த வேண்டும். ஆனா என்ன ஆயிடுது? அந்த புத்தி வந்து அந்த குதிரை வந்து ஒன்றை பார்த்தோனே அங்க ஓடுது, இங்க ஓடுது, அங்க ஓடுனோனே வந்து அந்த மனம் அங்க இங்கும் போகுது. ஆனா வந்து புத்தியால் வந்து கட்டுப்படுத்த முடியவில்லை. கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏன்னா வந்து அந்த மனதினுடைய சக்தி வந்து அந்த அளவுக்கு இருக்கு. பலமானது கட்டுக்கடங்காது. ஸோ அதுதான் வந்து இருக்கு. அப்ப நான் வந்து எப்படி நம்ம என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? அஜாமலன். அஜாமலனுடைய கதை வந்து ரொம்ப அழகான உதாரணம். அஜாமலன் வந்து காட்டுக்கு வந்து பூஜைக்கான காரியங்கள், பூஜைக்கான ஒரு விறகு பொருட்கள், மலர்களை சேகரிக்கிறதுக்காண்டி தன் தந்தையினுடைய ம் சொற்படி செல்கின்றான். அந்த காட்டுல போம்போது வந்து அங்க வந்து ஒரு சூத்ராணி, ஒரு 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 விலைமாதுவும், ஒரு சூத்ரன். சூத்ரனும் வந்து அனுபவிப்பதை வந்து இன்பம் கொண்டிருப்பதை வந்து பார்க்கின்றான். பார்க்கும்போது வந்து அவருடைய மனதில் அது வந்து பதிந்து விடுகின்றது. மனதில் பதிந்தவுடன் அவர் சிறு வயதிலிருந்தே அவர் பிராமண குலத்தை சேர்ந்தவர். அஜாமலன் தன்னுடைய தந்தையின் மூலமாக வந்து சாஸ்திரங்களை கற்றுத் தேர்ந்தவர். அவருக்கு வந்து அந்த புத்தி புத்தியில வந்து ஒவ்வொன்றாக ஞாபகம் வருகின்றது. எப்படி நம்ம வந்து சாஸ்திரத்தை கற்றுத் தேர்ந்திருக்கிறோம், எப்படி வந்து நம்ம வந்து கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அ எப்படி வந்து நம்ம மனதை வந்து புத்தியால் கட்டுப்படுத்த வேண்டும். எல்லாம் ஞாபகம் வருது. முயற்சி செய்கின்றார். அவ்வளவு முயற்சி செய்தும்
அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ம். அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த மனதனுடைய கிளர்ச்சி, அந்த மனதில் வந்து அது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பதிவு செய்யப்பட்டு இதில வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அம் ராமாயணத்தில வந்து அந்த கதையில வந்து ஒரு அழகான அ உதாரணம் இருக்கு. எப்படி வந்து அ அனுமான் அனுமான் வந்து சீதையை தேடி போம்போது வந்து, அனுமான் வந்து என்ன பண்றாரு, ராவணனுடைய அரண்மனைக்கு செல்கின்றார். ராவணனுடைய அரண்மனைக்கு செல்லும்போது வந்து அங்க பார்த்தீங்கன்னா வந்து, இரவு நேரம் இரவு நேரத்தில வந்து ராவணனுடைய த த ராவணனுடைய ராணிகள் ராவனுடைய ராணிகள் வந்து த எண்ணற்ற ராணிகள். ஒவ்வொரு ராணிகளும் வந்து ஆடை களைந்து, அம் இரவு நேரத்தில வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது வந்து ஹனுமன் வந்து யோசிப்பார். என்னது நான் வந்து ஒரு கட்ட பிரம்மச்சாரி, நித்திய பிரம்மச்சாரி. அப்படி இருக்க நான் வந்து இப்போ வந்து என்ன பண்றேன், இ பலவிதமான ராணிகள் ராணிகள் வந்து அவங்கள் ஆடை களைந்து தூங்கிட்டு இருக்காங்களே, அதை வந்து நான் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றேனே. நான் இது வந்து தப்பு பண்றேனே. தப்பு பண்ற மாரி ஆயிடுமா? நான் தான் பிரம்மச்சாரி. நானும் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாரி பெண்களை வந்து உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றேன். இது தகுந்த காரியமா? இது தகுந்த காரியமா? அப்படின்னு வந்து யோசிக்கிறார். அப்புறம் உடனே வந்து அவருக்கு வந்து என்ன சொல்றாரு, ஒரு குதிரை. குதிரையை தேடினா எங்க போய் தேடுவோம்னா, குதிரையுடைய லாடத்தில தான் போய் தேடுவோம். அதே மாரி வந்து சீதாதேவி. சீதாதேவி வந்து ஒரு ராணி. ராணியை தேடும்போது வந்து மற்ற ராணிகள் எங்கு இருக்கின்றார்களோ, அங்கெல்லாம் தேடுவேன். அதனால வந்து தவறு கிடையாது. என்னுடைய மனம் வந்து அவங்களுடைய காமத்திலேயோ, அவங்களுடைய ஆசையை அனுபவிக்கணுமோ, அப்ப அதனால வந்து அவனுடைய மனம் வந்து அவங்கள வந்து தேடி செல்லல. ராமருடைய சேவையினால நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். ராமருடைய சேவைக்காண்டி நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறார். ஸோ எப்போ வந்து நம்மளுடைய அந்த நோக்கம், குறிக்கோள், அந்த லட்சியம், நம்மளுடைய அந்த உறுதிப்பாடு, அது வந்து நமக்கு சரியா இருக்குன்றதோ, அப்பொழுது வந்து இது வந்து நம்ம வந்து இது வந்து சரி நம்ம வந்து பண்ண முடியுமே தவிர, ஆனா வந்து அஜாமலன் அஜாமலனால கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அஜாமலனுக்கு வந்து அந்த ஒரு தெளிவு இல்லை. அந்த நோக்கத்தில வந்து உறுதி இல்லை. ஹனுமானுக்கு வந்து அந்த உறுதி இருந்தது. அஜாமலுக்கு வந்து அந்த உறுதி இல்லை. ம். அதனால தான் வந்து கிளர்ச்சி அடைந்தார். கிளர்ச்சி அடைந்து வந்து மறுபடியும் வந்து அது அந்த அந்த இது வந்துட்டே இருந்தது. ஸோ மனது வந்து அதுதான் வந்து மனது. அந்த மனத வந்து குறிப்பா பார்த்தா வந்து எப்போ வந்து நம்ம மனது வந்து நம்ம அ நம்ம வந்து எப்போ எது வந்து நமக்கு வந்து இந்த ரீசென்ட் சமீபத்தில வந்து நம்ம எது வந்து பார்வையில படுதோ, அதுதான் மனத திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். அதனால எப்போ எது எது விஷயங்கள் வந்து நம்ம வந்து வந்து அதிலிருந்து தனித்திருப்பது. அந்த அந்த மாரி விஷயங்கள்ல இருந்து தனித்திருப்பது வந்து சிறந்தது. அந்த அஜாமலன் வந்து இத பார்க்காமல் இருந்தால், மேபி இந்த நிலை வந்திருக்காது அஜாமலனுக்கு. அஜாமலுக்கு இந்த நிலை வந்திருக்காம வந்தா வந்து வராம இருக்கலாம். வந்து பார்த்து விட்டான். கூடிய வரை வந்து நம்ம வந்து ஹனுமான் மாதிரி கிடையாது. நம்மளுடைய நிலை வந்து ஹனுமான் மாதிரி கிடையாது. அப்போ வந்து இதை வந்து இந்த மாரி வந்து தூண்டக்கூடிய விஷயங்கள். இந்த மாரி புலன்களை தூண்டக்கூடிய விஷயங்களை வந்து தவிர்ப்பது தான் சிறந்தது. அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் மைண்ட். அந்த மாரி தான் வந்து நமக்கு வந்து மனது மனதை கிளர்ச்சி அடையக்கூடிய விஷயங்களை வந்து தவிர்ப்பது சிறந்தது. அப்புறம் மனதை வந்து எப்படி ஒருமுகப்படுத்துவது அப்படின்னா வந்து, கிருஷ்ணர் வந்து அ சொல்லக்கூடிய விஷயம் என்ன விஷயங்கள்னா வந்து, சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு வந்து மனதை கட்டுப்படுத்தக்கூடிய எளிதான வழி நாம ஜெபம். ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. அதுதான் வந்து பரிந்துரைக்கப்பட்ட வழி. சபை மனே கிருஷ்ண பதா அ அரவிந்தயோ அப்படிங்கிறார். அந்த கிருஷ்ணனுடைய ம் தாமரை பாதங்கள். தாமரை பாதங்கள்ல வந்து மனதை வந்து ஈடுபடுத்துங்கள். மனதை ஈடுபடுத்துங்கள். இதெல்லாம் தான் வந்து மனதை வந்து கிளர்ச்சியுள்ள விஷயங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியும். நமக்கு வந்து எது வந்து கிருஷ்ணன் பக்தியில் கொண்டு செல்ல விஷயங்கள் நமக்கு தெரியும். எது வந்து கிருஷ்ண பக்தியை விட்டு நம்மை வந்து விலக்கி செல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியும். அதில வந்து நமக்கு வந்து 2 விஷயங்கள்ல வந்து கிருஷ்ணரை வந்து எங்கு கொண்டு செல்கின்றதோ, அதில் வந்து மனதை ஈடுபடுத்த வேண்டும். அப்பதான் வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து அடுத்த ஸ்லோகத்தில வந்து சொல்லப்போறாரு. ஸ்ரீ பகவானுவாச்ச असंशयं महाबाहो प्रणौ दुर्निग्रहं चलम् अभ्यासेन तु कौन्तेय वैराग्येन स ஹிருதயதே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், பலம் பொருந்திய பயங்களை உடைய குந்தியின் மகனே, அமைதியற்ற மனதை அடக்குவது சந்தேகமின்றி மிகவும் கடினமே. ஆனால் தகுந்த பயிற்சியினாலும்
பற்றின்மையாலும் அது சாத்தியமாகும். கிருஷ்ணன் வந்து சாத்தியமில்லைன்னு சொல்லல. கிருஷ்ணன் வந்து சாத்தியமில்லைன்னு சொல்லல. கஷ்டம்தான் அர்ஜுனா. கிருஷ்ணன் வந்து முதல்ல வந்து ஒற்றுக்கொள்கின்றார். ஒற்றுக்கொள்கின்றார். அர்ஜுனா, அமைதியற்ற மனதை அடக்குவது சந்தேகமின்றி மிகவும் கடினமே அப்படிங்கிறார். மிகவும் கடினமே அப்படிங்கிறார். ஆனா எப்படி? தகுந்த பயிற்சி மற்றும் பற்றின்மை. பற்றின்மை. அசம்சயம். அசம்சயம்னா சந்தேகமின்றி. மகாபாகம். ஆனா பலம் பொருந்தி பயங்களை உடையவன். பயங்களோட அர்ஜுனா அப்படிங்க. நீ சொல்றது அதேதான் அர்ஜுனா. நீ சொல்றதுல வந்து சந்தேகம் ஏதும் இல்லை. சந்தேகம் ஏதும் இல்லை. மனம் மனோ துர்நிகிரகம் ஸ்சலம். சொல்லணும். அது வந்து மனம் வந்து அடக்க கடினமானது. அது வந்து மனம் வந்து சஞ்சலமானது. சஞ்சலமானது. ஆனால் இது வந்து சாத்தியம்தான். சாத்தியம்தான். எப்படி? அபியாசேன. அபியாசேன. கௌந்தேய. அபியாசேனனா பயிற்சி. பயிற்சி. பயிற்சி மற்றும் வைராக்கியம். வைராக்கியம்ங்கிறது வந்து அந்த பற்றின்மை. பற்றின்மை. ம். அதான் கிருஷ்ணன் வந்து சொல்றாரு, மறுபடியும் மறுபடியும் கொண்டு வா அர்ஜுனா அப்படிங்கிறாரு. 2, 3 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி. மனம் வந்து அங்கேயும் இங்கும் அலை பாஞ்சுட்டு தான் இருக்கும். என்ன பண்றது? மறுபடியும் கொண்டு வா. மறுபடியும் கொண்டு வா. மறுபடியும் கொண்டு வா. மனதை அலைய விடாதே அப்படிங்கிறார். அதுதான் பயிற்சி. அதுதான் பயிற்சி. அந்த பயிற்சி வந்து நமக்கெல்லாம் என்னன்னா, இது சரி ஒரு நாள் நம்ம நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சுன்னா மனத கட்டுப்படுத்தல் கொண்டு வந்துரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது சாத்தியம் இல்லை. அதுதான் இந்த கிருஷ்ணர் சொன்னதும் படிப்படியாக, படிப்படியாக, படிப்படியாக. ஒரேடியா வந்து இப்போ வந்து நான் வந்து நாளையிலேருந்து எல்லாத்தையும் தொறந்துற போறேன். நாளையிலேருந்து எல்லாத்தையும் தொறந்துற போறேன். அப்படிங்கிறது வந்து நமக்கு நடக்காத விஷயம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம இன்னைக்கு வந்து காலையில வந்து 8 மணிக்கு எந்திரிச்சிருக்கோம் வந்து சரி. அப்பன்னா வந்து என்ன பண்ணணும், நாளையிலேருந்து நான் வந்து 4 மணிக்கு எந்திரிக்க போறேன். அப்ப நம்ம நினைச்சோம்னா வந்து நடக்காது, நடக்காது. அதனால வந்து என்னன்னா படிப்படியாக, படிப்படியாக. சரி 8 மணிக்கு எந்திரிச்சுனா, ஓகே நாளைக்குலேருந்து நான் வந்து 7:30 மணிக்கு எந்திரிக்க போறேன். ஒரு 1 மாசம் 7:30 மணிக்கு. அப்புறம் 7 மணி, 6:30, 6 அந்த மாரி நம்ம வந்து ஒரு என்னைக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்றோமோ, அது வந்து ஒரு அந்த மாரி பண்ண வந்து முடியும். அதுதான் படிப்படியா. அத விட்டு நான் வந்து பட்டுன்ட்டு இருக்க போறேன். நாளைலருந்து 4 மணிக்கு எந்திரிக்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்றது வந்து இயலாத காரியம். அது வேணா 1 நாள் வேணா பண்ணலாம். 2 நாள் வேணா பண்ணலாம். ஆனா வந்து தொடர்ந்து பண்ண முடியாது. அதான் வந்து அர்ஜுன் வந்து சொல்றாரு. நடைமுறைக்கு ஒத்து வராது. நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 1 நாள் பண்ணலாம். 2 நாள் பண்ணலாம். ஆனா வந்து படிப்படியாக பண்ண வேண்டும். அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ம். அந்த மாரி பண்ணும்போது வந்து 1 நாள், 1 நாள் வந்து நம்மளால வந்து மனதை கட்டுப்படுத்த முடியும். உடனே முடியாது. படிப்படியாக, படிப்படியாக. ஒரு சிலருக்கு வந்து 1 நாள் ஆகலாம். ஒரு சிலருக்கு வந்து அ பல பல நாட்கள் ஆகலாம். பல வருடங்கள் ஆகலாம். பல மாதங்கள், பல வருடங்கள், ஏன் பல பிறவிகள் கூட ஆகலாம். ஆனா வந்து முயற்சியில் நம்ம வந்து கைவிடக்கூடாது. முயற்சியை கைவிடக்கூடாது. அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகங்கள்ல சொல்றாரு. சோ முதல்ல வந்து அந்த அது வந்து எப்படி பண்ண முடியும்? வந்து என்ன பயிற்சி? என்ன பயிற்சிங்கிறது வந்து 9 விதமான பக்தி தொண்டு பயிற்சி. கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்கார். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், வந்தனம் அந்த மாரி அந்த 9 விதமான பக்தி சேவைகள நம்ம பார்த்துருக்கோம். அந்த பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். அதுல முதலாவது என்ன? முதலாவது வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்பது. கேட்பது. அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கிருஷ்ணரை பற்றி கேட்பது. அந்த மாரி கேட்பது வந்து, இதுதான் வந்து ஒரு சக்தியமான, திவ்யமான வழிமுறை அப்படின்னு சொல்லி நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். இந்த மாரி 9 விதமான பக்தி தொண்டுல முதல் வந்து கேட்பது. எந்தெந்த அளவுக்கு வந்து நம்ம கிருஷ்ணரை பற்றி கேட்கின்றோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ம் களங்கத்திலிருந்து விடுபட முடியும். களங்கள்லருந்து விடுபட முடியும். அந்த கிருஷ்ணரை விட்டு நம்ம பிரிந்த விஷயங்கள்லருந்து விடுபட்டு தெளிவு கிடைக்கும். அதுதான் வந்து நமக்கு வந்து முதல் முதல் பகுதி. 2வது பகுதி என்ன? வந்து விளக்குவது. விளக்குவது. பற்றியணும். முதல் பகுதி வந்து பயிற்சி. பயிற்சி வந்து அந்த 9 விதமான பக்தி தொண்டில் ஈடுபடுவது. 2வது வந்து ம் பற்றியணும். நமக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள வந்து கிருஷ்ணரை விட்டு விலக்கி செல்கின்றதோ, அதிலிருந்து விலகுவது. அதுதான் வந்து வைராக்கியம். வைராக்கியம். வைராக்கியம்ங்கிறது வந்து மனதை வந்து பௌதீகத்திலிருந்து விடுவித்து, ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவது. ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவது. நமக்கு இதுல வந்து அ
ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தும் நிறைய பேர் வந்து துறக்கிறோம்னு சொல்லி வந்து எல்லாரும் வந்து வெற்றிடம், அருவவாதம் அந்த மாதிரி நினைச்ச ஆரம்பிச்சிருவாங்க. அருவவாதம்ங்கிறது வந்து நமக்கு வந்து உருவமின்மை, உருவமின்மை, சூனியம் அந்த மாதிரி நம்ம பண்றதை விட இந்த 9 வகையான பக்தி தொண்டுகள், பக்தி தொண்டுகள் வந்து அதை வந்து கிருஷ்ணரிடம் பற்றுதலை வழங்குவது, கொண்டு செல்வது, பற்றுதலை கொண்டு வருவது. அதுல வந்து நம்ம வந்து கொண்டு போயிடணும். நம்மளுடைய புத்தி, புத்தியின் மூலம் எது நம்மளை கிருஷ்ணனை நோக்கி கொண்டு செல்வது, எது நம்மளை கிருஷ்ணரை வந்து விலக்கி கொண்டு செல்வது அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு ஒன்றிலிருந்து விலக்கி மற்றொன்றில் ஈடுபடுத்த வேண்டும். அதுக்கு தான் புத்தியை உபயோகிக்க வேண்டும். நமக்கு வந்து தெரியும், நம்ம வந்து நம்மளுடைய மனது வந்து வலிமையாக இல்லாவிட்டால் அஜாமலன் மாதிரி தான் ஏற்படும். அனுமான் மாதிரி இருக்க முடியாது. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த மாதிரி இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். அந்த மாதிரி இடங்களுக்கு செல்வதை வந்து தவிர்க்க வேண்டும். அதுதான் நமக்குள்ள ஒளி. அந்த அதை அதை போன்ற விஷயங்களை பார்ப்பது, கேட்பது, அதை வந்து தவிர்க்க வேண்டும். நான் வந்து இன்னைக்கு வந்து ஜெபம் ஆரம்பிச்சிட்டேன். அதனால வந்து நான் வந்து அந்த மாதிரி இடங்களுக்கு போவேன் அப்படின்னு சொன்னா வந்து வீழ்ச்சி அடையத்தான் போகின்றான். நம்ம வந்து அனுமானை மாதிரி நம்ம வந்து நகல் செய்ய முடியாது. வீழத்தான் போகின்றோம். நமக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. நம்ம வந்து அஜாமலன் போன்றது. கீழே விழத்தான் போகின்றோம். ஸோ அதில வந்து நம்ம வந்து மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த கிருஷ்ணரை பற்றி கேட்பது. அந்த 3வது வந்து பிரஷானுபவம் அப்படிங்கிற பிரஷான் வந்து ஆன்மீக திருப்தி. ஆன்மீக திருப்தி. அதுதான் 3வது. 3வது வந்து நமக்கு வந்து எப்போ வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்கும்போது வந்து பரமாத்மா வந்து பற்றுதல் இருக்கும்போது வந்து நமக்கு வந்து ஈஸியா இருக்கு. வந்து பிரபுபதா அதுக்கு வந்து கொடுக்க உதாரணம் வந்து எப்படின்னா வந்து பசியில இருக்கும். பசியில இருக்கும்போது வந்து சாப்பிடும்போது வந்து ஒரு திருப்தி கிடைக்கிறது. பசியும் அடங்குகின்றது, ஊட்டமும் கிடைக்கின்றது. 2மே கிடைக்குது. நம்ம சாப்பிடும்போது. சாப்பிடும்போது வந்து 2மே கிடைக்குது. சாப்பிடும்போது வந்து நமக்கு பசியும் அடங்குது, ஊட்டமும் கிடைக்குது. அதேபோல வந்து பக்தி தொண்டு. கிருஷ்ணரை வந்து வந்து மனதில் பக்தி தொண்டை பண்ணும்போது வந்து நிறுத்தி, ஜடப்பொருளிலிருந்தும் நம்ம வந்து விடுபட முடிகிறது. திருப்தியும் கிடைக்கின்றது. ஜடப்பொருட்களிலிருந்தும் பற்றின்மையும் இருக்கின்றது. திருப்தியும் கிடைக்கின்றது. அதுதான் ஒரு மருந்து. ஒரு மருந்து சிகிச்சைன்னு போனோம்னா வந்து டாக்டர் வந்து எப்பயுமே 2 விஷயம் சொல்லுவாரு. 1 வந்து அந்த மனதினுடைய என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாரு. ஒரு பத்திய முறையும் சொல்லுவாரு. இப்போ வந்து உதாரணத்துக்கு யாருக்காவது மஞ்சள் காமாலை வந்திருக்குன்னா வந்து என்ன சொல்லணும்னா 21 நாளைக்கு வந்து நீங்க வந்து அ எண்ணெய் பலகாரம், எண்ணெயே சேர்க்கக்கூடாது அப்படின்ருவாங்க. அப்புறம் மருந்து எடுத்துக்கணும்பாங்க. 2மே இருக்கும். 2மே பின்பற்றினா தான் வந்து குணமடைய முடியும். அதுதான் கிருஷ்ணன் இங்கேயும் சொல்றாரு. நமக்கு வந்து பற்றின்மையும் இருக்க வேண்டும், பயிற்சியும் இருக்க வேண்டும். பயிற்சியும் இருக்க வேண்டும். அந்த 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 தான் வந்து நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப இன்னைக்குள்ள நமக்குள்ள பசி வந்து என்ன பசி? மாசுபட்ட மனது. மாசுபட்ட மனது. அதுதான் நமக்குள்ள மனது. அந்த மனதுக்குரிய மருந்து வந்து கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்பது. லீலைகளை கேட்பது. அது மட்டும் இல்ல. அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பத்தியமும் இருக்கு. என்ன பத்தியம்? பத்தியம் வந்து அந்த 4 விதமான ஒழுங்குமுறை கோட்பாடுகள். 4 விதமான ஒழுங்குமுறை கோட்பாடுகள். தகாத உறவு கூடாது, போதைப் பொருட்கள் கூடாது, சூதாட்டம் கூடாது, அம் ம் ம் மற்றும் அ 4வது என்ன? மாமிசம். மாமிசம்ன்ற அந்த மாரி இத வந்து உண்ணக்கூடாது. ஸோ இந்த 4 விதமான இதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணனுடைய பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது. கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட உணவை உண்பது. ஸோ இதுதான் வந்து பத்தியம். பத்திய முதுமைகள் வந்து ஒழுங்குமுறை கோட்பாடுகள், உணவு மருந்து வந்து கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்பது. இந்த 2ம் இந்த 2ம் பண்ணா தான் வந்து நமக்கு வந்து அந்த நோயிலிருந்து வெளியே வர முடியும். மாசுபட்ட மனதை வந்து தூய்மைப்படுத்த முடியும். அடுத்த ஸ்லோகம். கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தையோட அந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய பயிற்சி. முக்கியமா வந்து மனக்கட்டுப்பாடு. அதை வந்து இந்த ஸ்லோகத்தோட முடிக்கப் போறாரு. இதுதான் வந்து அந்த முடிவு. கிருஷ்ணருடைய முடிவை சொல்கின்றார். அசம் யதாத்மன யோகோ துஷ்பிராபத் மே மதி வஷ்யாத்மான யதாத சக்யாவாப்தும் உபாயதः. கட்டுப்படுத்தப்படாத மனத்தை கொண்டவனுக்கு தன்னை உணர்தல் கடினமான செயலாகும். கட்டுப்படுத்த கட்டுப்படாத கட்டுப்படாத மனதை கொண்டவனுக்கு தன்னை உணர்தல் கடினமான செயலாகும். ஆனால் மனதை கட்டுப்படுத்தி சரியான வழியில் முயல்பவனுக்கு வெற்றி நிச்சயம். இதுவே என் அபிப்பிராயம். சரியான முறையில் முயல்வோம். சரியான முறை. கிருஷ்ணர் வந்து எதனாலும் பண்ணு அப்படின்னு சொல்லல. சரியான முறையில் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அசம்சய அசம்சயம்னா அசம்சயத்தான கட்டுப்படாத மனது. கட்டுப்படாத மனது.
கட்டுப்படாத மனநிலை வந்து அந்த யோகம், தன்னுணர்வு. நான் யார் அப்படிங்கிறத வந்து உணர்வது. துஷ்பிராபிய, துஷ்பிராப. அ சம் பிராப்தங்கிறது வந்து நமக்கு வந்து பிராப்தம் இல்ல அப்படிம்போம் இல்லையா? அது மாரி பிராப்தம் இல்ல. அது மாரி துஷ்பிராப்தம்ங்கிறார் கிருஷ்ணன். நமக்கு வந்து கடினமா இருக்கு அப்படிங்கிறார். இதுதான் என்னுடைய அபிப்பிராயம் அர்ச்சனா அப்படிங்கிறார். என்னுடைய அபிப்பிராயம். அபிப்பிராயம்ன்ட்டு வஷ்யாத்மன து யதத சக்கிய வாப்தும் உபாயத்த. சரியான சரியான வழி சரியான முறையில வந்து பின்பற்றும்போது வந்து நமக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். சரியான முறை என்ன? பற்றின்மை மற்றும் பயிற்சி. பற்றின்மை மற்றும் பயிற்சி. அந்த போன ஸ்லோகத்தில பார்த்த மாரி பற்றின்மை மற்றும் பயிற்சி. ஸோ பௌதிக ஈடுபாடுலேருந்து மனதை விடுப்பதற்கு வந்து சரியான மருத்துவத்தை ஏற்க வேண்டும். மருத்துவம் ஏற்க வேண்டும். அது என்ன மருத்துவம்னு சொல்லி பார்ப்போம். அந்த மருத்துவம் வந்து கிருஷ்ண லீலைகளை கேட்பது. பட் அது வந்து அந்த மருந்து, பயிற்சி, பற்றின்மைங்கிறது வந்து ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளை பின்பற்றுவது. அது வந்து நம்மளுடைய அந்த அ பத்தியம். அந்த மாரி அந்த பண்பற்றாதவர்கள் வந்து தன்னுணர்வை வந்து வெற்றி அடைய முடியாது. வெற்றி அடைய முடியாது. ஸோ மனதை வந்து நம்ம வந்து பௌதிக ஆசையில ஈடுபடுத்திக் கொண்டே, ஆன்மீகத்தில் முன்னேற முயற்சி செய்வது. யோகத்தை பயில முயற்சி செய்வது வந்து எப்படின்னா வந்து விறகு. விறக வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து தீ வைக்க வந்து தீ பொருத்த வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தண்ணி ஊத்திட்டு அது போன்றது அப்படின்னு. ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒரு சில தத்துவவாதிகள் சொல்லுவாங்க. "உனக்கு அதில ஆசைப்படுதா? முடிஞ்ச அளவுக்கு அனுபவி. முடிஞ்ச அளவுக்கு அனுபவி." ஆனா வந்து அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் வந்து, உனக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்துரும். அப்புறம் வந்து நீயே அதுலருந்து வெளிய வந்துருவ அப்படிம்பாங்க. அது வந்து நம்ம நம்மளுடைய சாஸ்திரங்கள், வேதங்கள் எங்கேயுமே ஒத்துக்கொள்ளப்படல. ஏன்னா வந்து நமக்கு வந்து மனதனுடைய எப்படி வந்து மனது அ இயங்குதுன்னு நமக்கு தெரியும். மனதனுடைய இயக்கம் வந்து சிந்திப்பது, அனுபவிப்பது மற்றும் விரும்புவது. இதுதான் மனதனுடைய இயக்கம். ஸோ மனது வந்து பார்த்துட்டே பண்ணிட்டே இருக்கும்போது வந்து அதனுடைய பதிவு, சுவடுகள் வந்து மேலும், மேலும், மேலும் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே தான் போகும். மேலும், மேலும், மேலும் ஸ்ட்ராங் ஆயிட்டே தான் போகுமே தவிர, அது வந்து கம்மியாகாது. அப்படிங்கும்போது வந்து அது வந்து அந்த அந்த மாரி பயின்றது வந்து கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பாது. அதுதான் வந்து சரியான வழி சொல்றாரு கிருஷ்ணர். சரியான வழியை பின்பற்று அப்படிங்கிறார். அது இது வந்து நமக்கு வந்து எப்படின்னா வந்து அந்த மேலும், மேலும், மேலும் வந்து பண்ணிட்டே இருந்தா மனது வந்து வெறுத்து போய் வெற்று போயிருங்கிறத வந்து எரியிற நெருப்புல வந்து எண்ணெயை ஊற்றுவது போன்று. எண்ணெய் ஊற்றுவது போல மனது ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கு. அதில மேலும், மேலும், மேலும் எண்ணெய் ஊற்றினா தீ வந்து பெரிதாகத்தான் போகின்றதோ தவிர, அது வந்து கம்மியாக போவது கிடையாது. ம். கம்மியாக கிடையாது. நமக்கு வந்து முடிந்த அளவுக்கு வந்து அந்த மாரி நமக்கு எந்த பக்தியிலிருந்து விலக்கக்கூடிய பொருட்கள் வந்து நமக்கு வந்து அ து 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 விலக்கத்தான் செய்ய வேண்டும். விலக்கத்தான் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அ அந்த மாரி வந்து கிருஷ்ண உணர்வில் ஈடுபடும்போது தான் வந்து எப்படி கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்டு, அவருடைய லீலைகளை கேட்டு, அவரை வந்து அந்த பத்தியத்தை பின்பற்றுகின்றோமோ, அப்பொழுதுதான் வந்து அந்த யோக பயிற்சியில வந்து நம்ம வந்து வெற்றி அடைய முடியும். இல்லாட்டி வந்து அந்த யோக பயிற்சியில் வெற்றி அடைய முடியாது. அந்த மாரி மனதை கொண்டு போனால் கட்டுப்படுத்துவனால் தான் வந்து சரியான வழியில் முயற்சி செய்வோம் தான் அந்த தன்னுணர்வை அடைய முடியும். தன்னுணர்வை அடைய முடியும். தன்னுணர்வை அடையணும்னா நான் யார்? ம் பகவான் யார்? 2 பேருக்கும் உள்ள உறவு என்ன? உறவு என்ன? அதை தெரிந்து கொள்வது. அதுதான் வந்து தன்னுணர்வு. இல்லாட்டி கட்டுப்படுத்தப்படாத மனதை கொண்டவனுக்கு வந்து இது வந்து ஒரு கடினமான செயல். கடினமான செயல். ஆக்சுவலா கிருஷ்ணர் வந்து இந்த இந்த பகுதிய வந்து முடிக்கிறாரு. ஸோ இதோட வந்து கிருஷ்ணர் வந்து அந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய பயிற்சி முறைய பற்றி முடிச்சுருவாரு. இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து அர்ஜுனனுக்கு வந்து அந்த கிருஷ்ணர் அந்த 23 ஸ்லோகங்கள்ல வந்து எப்படி வந்து அஷ்டாங்க யோகம் பயிற்சி செய்வது அப்படிங்கிறத வந்து சொன்னவுடன், அர்ஜுனன் வந்து கிருஷ்ணா இது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராததா இருக்கே. ஏன்னா வந்து மனம் வந்து அமைதியற்றது, அடங்காதது, நிலையற்றது, அ மற்றும் பலமானது. பலமானது. அதனால வந்து எவ்வளோதான் நம்ம வந்து புத்தியை கொண்டு மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய்தாலும், மனம் வந்து கட்டுப்படாமல் அடங்கி அடங்க மாட்டேங்கிறது அப்படின்னா, வந்து அந்த ரதத்தை போன்றது. அஜாமரன். மனம் வந்து பார்க்க பார்க்க அந்த பதிவு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. அதனால வந்து மனம் வந்து கட்டுப்படுத்த முடியாது போல கிருஷ்ணா. இது வந்து இன்னைக்கு வந்து சாத்தியமே இல்ல அப்படின்னு. கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு? மனதை கட்டுப்படுத்துவது சாத்தியமே அர்ஜுனா. சாத்தியம். எப்படி? எப்படின்னா வந்து பற்றின்மை மற்றும் பயிற்சி. பற்றின்மை மற்றும் பயிற்சி. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த முயற்சி செய்.
கொஞ்சம் கொஞ்சமா, படிப்படியாக, 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 படிப்படியாக முயற்சி செய்யும்போது வந்து, நீ வந்து மனதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து நீண்ட நாட்கள் ஆகலாம். அது வந்து 1 நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 1 பிறவி ஆகலாம், 2 பிறவிகளும் ஆகலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக இது சாத்தியமே! இது சாத்தியமே! அந்த மாரி மனதை கட்டுப்படுத்துறவன் தான் வந்து தன்னுணர்வை அடைய முடியும். தன்னுணர்வை அடைய முடியும். ஆனா, அதுக்கு வந்து முக்கியமா என்ன பண்ணணும்? சரியான வழிமுறையை பின்பற்ற வேண்டும். சரியான வழிமுறை என்ன? சரியான மருந்து வந்து கிருஷ்ணருடைய லீலைகளைப் பற்றி கேட்பது. ம், ம். மற்றும் அதன் மூலம் நம்முடைய புத்தியை வந்து உறுதிப்படுத்தி, எது வந்து கிருஷ்ணருக்கு உகந்த செயல், இது கிருஷ்ணருக்கு உகு உகந்தது இல்லாத செயல். அதை வந்து நாம் தெரிந்து கொண்டு, உகந்த செயலில் நம்ம ஈடுபட வேண்டும். உகந்தது இல்லாத செயலிலிருந்து நம்மை வந்து விலக்க வேண்டும். அதாவது நம்ம வந்து அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை முறை. வாழ்க்கைப்பட்ட முறையின் மூலம் பின்பற்றும்போது வந்து 9 விதமான பக்தி வழித்தொண்டுகளை பின்பற்றும்போது வந்து இதுவும் சாத்தியம்தான். இதுவும் சாத்தியம்தான். அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிருஷ்ணர் வந்து இந்த பகுதியை முடிக்கின்றார். அடுத்த பகுதி வந்து மிகவும் வந்து ஒரு நமக்கு வந்து போயமான பகுதி. நமக்கு வந்து இந்த இதில வந்து கஷ்டம் தான் தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்து அர்ஜுனனுக்கு வந்து இதில் வெற்றி பெற முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தேகத்தினால வந்து இதில வந்து வெற்றி பெற முடியாவிட்டால் என்ன ஆகும்? அப்படிங்கிறது தான் அந்த அர்ஜுனுடைய சந்தேகம். அதேதான் அது அடுத்த பகுதி. நமக்கு ரொம்ப நடைமுறைக்கு தேவையான பகுதி. அடுத்த பகுதி வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. இதை வந்து நம்ம வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இத்தோடு இந்த வகுப்பை இன்று முடித்துக் கொள்ளலாம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.